என்ன ராகுல், மூஞ்சில் என்ன இருக்கு? எவ்வளோ நேரம் தான் இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க? என்ன ஸ்வேதா இது கேள்வி? இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உன் கண்ணோடு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணு ஓகே சொல்லிடுச்சு, ஆனால் உன் வாய் தான் என்ன சொல்லுதோ தெரியல. ஆமாம் ஆமாம், என் கண்ணு ஓகே சொல்லிச்சாக்கும். நான் அல்ல சொல்லணும், அது என்ன கண்ணு ஓகே செஞ்சுன்னு சும்மா ஃப்ராட் விடுறது. வாங்க கிளம்பலாம். என்ன சொல்ல குட்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு 2 நாள் சேர்த்து இருந்துட்டு போகலாமே, அதுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்கிற? ஆசை தோசை ஆப்பில் வடை. எனக்கு அங்கே போய் 1008 வேலை இருக்கு. அடியே, என்கிட்ட போய் சும்மாதான் உட்காந்துருப்ப, உனக்கு ஆனால் 1008 வேலை இருக்காங்க. என்கிட்ட கதை விடுற பத்தியா? அது நான் எந்த வேலையும் பார்க்கறதுனாலும் நான் இருக்கணும்ல. நான் இங்கே இருக்கலைன்னா சரி வருமா? அப்புறம் எங்க அத்தையை காணணும்னு என் மருமக பிள்ளை கோச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? அதனால இப்போவே போய் ஆச்சர் ஆகிடணும்ல. அடியே, நீ ரொம்ப தாண்டி பண்ற. என்ன பாப்பா வெளியிலவே வெளில, அதுக்குள்ள அத்தை காணும் தேட போதாக்கும். அது தேடுறதுக்கெல்லாம் இன்னும் நாள் கிடக்குடி. குழந்தை பிறந்த உடனேயும் தேடாதுடி. ஏன்டி இப்படி அக்கப்போர் பண்ற? அதெல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம். அதுக்கு என்ன, இப்போ கிளம்பலாமா? டைம் ஆச்சு. போய் ட்ரெஸ்லாம் எல்லாருக்கும் எடுக்கணும். ரொம்பத்தையும் பண்ற. இரு இனிமே அவன் பக்கத்திலே வரமாட்டேன், அப்ப தெரியும் உனக்கு. பார்க்கலாம் யாரையும் வராமல் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு வந்துடுவேன் தானே பார்க்குற? நடக்காது. பார்க்கலாம் ஸ்வேதா, நீங்கள் கிளம்புங்க. என்ன மீரா, இன்னும் எவ்வளோ நேரம்? நான் கிளம்பவா? எனக்கு டைம் ஆச்சு, காலேஜுக்கு வேற போகணும். ஜோ கவி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். வரேன்னு தான் சொன்னேன், உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் ஆளையே காணோம். என்ன பண்ணுறது? பரவாயில்ல மீரா, இருந்துட்டு போட்டோம். நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவருன்னு வேற சொல்கிற. நான் பார்க்கத்தானே போகிறேன், பார்க்காமல இருக்க போகிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கேன். எனக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிடுவியே? என்ன பண்ண மாட்டேல? அப்புறம் என்ன, மெதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பார்த்துக்கிறேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாள் பார்க்கலாம். சரி கவி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இனிதான் அடிக்கடி பார்ப்போம்ல, நான் வீட்டில் வந்து பேச சொல்ல போகிறேன். அதனால தான் மீட் பண்ண வர சொன்னேன். சரி, உன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் வர சொன்னா, இந்த பக்கியை காணும். சரி, நான் கிளம்பு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி மீரா, பார்த்து பத்திரம். இந்த சிவாவை வர சொல்லி எவ்வளோ நேரம்? அன்னைக்கு அப்படித்தான் நிற்கிறேன்னு சொன்னாலும் கடைக்கு வந்து பார்த்தா ஆளையே காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. இன்னைக்கு இந்த வாரம் ஃபோன் பண்ணாலும் இன்னும் ஆளை காணோம். ஷோ, இன்னும் மீரா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? சாரி, வர வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தனா பேசிகிட்டே இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுவும் கோமா எதுவும் இல்லையே? போங்க சிவா, உங்களுக்காக எவ்வளோ நேரம். என் ஃப்ரெண்டும் வேறு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். இவ்வளோ லேட்டாக வரீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்துருக்கலாம்ல. இப்போ தான் ஃபோனா. உன்னோட ஃப்ரெண்டா? எப்படி, நல்லா அழகா இருப்பாளா? முன்னாடியே சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்காம நான் பாட்டுக்கு வந்திருப்பேன்ல. இதை நீ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, வந்ததுக்கப்புறம் சொல்கிற. அப்புறம் இல்லை மீரா, சும்மா விளையாட்டுக்கு. ஆமாம், உன் ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் என்னை காமிச்சிட்டியே, அப்புறம் வேற எந்த ஃப்ரெண்டு புதுசாக இருக்கு? ஆமாம், புது ஃப்ரெண்டு தான். என் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணு குடி வந்திருக்காங்க. ஒரே வயசு தான், இருந்தாலும் ஒரு வருஷம் காலேஜ் போல இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர். அதான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதோட காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு இப்போ தான் கிளம்பி போகிறேன். அவன் இந்த சைடு போகிறான், நீ இந்த சைடு வர. என்ன பண்ணுறது? அப்படியா? பேர் என்ன? கவிதா. நல்லா இருக்குல்ல? மீரா, இப்போ நீ என்ன பேர் சொன்ன? கவிதா, ஆனால் கவின்னு தான் கூப்பிடுவேன். ஏன், என்னாச்சு? கவிதாவா? என்ன சிவா, அந்த பேரில் உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா என்ன? பேரை கேட்டு இப்படி சாக்காகிறீங்க. கவிதா தான், இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி யாரையாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா? ஒருவேளை கவியா இருக்குமோ? இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு அம்மா சொன்னாங்க, ஆனால் எங்கேன்னு தெரியல. இப்போ தான் குடி வந்தோம்னு வேற சொல்கிறா. ஒருவேளை அவளாக இருந்தா? இருக்காது. கவிதான் என்ன, அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்காளா? எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவளும் ஒரு வருஷம் காலேஜ் போகல. இவ சொல்கிறது எல்லாம் மேட்ச் ஆகுது. மாட்டிக்கிறாமல் இருந்தால் சரிதான். அவளாக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை அவளாக இருந்தால் நம்ம மாட்டிப்போமே. சிவா, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? கவிதா பேரை சொன்னதுலேருந்தே ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அந்த பேரில் உங்களுக்கு யாரையும் தெரியுமா என்ன? இல்லை மீரா, காலேஜ் படிக்கும்போது கவிதான்னு ஒரு பொண்ணு இருந்தா.
பாவம் என்னாச்சோ தெரியல. அதுக்கப்புறம் காலேஜ் வரவே இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சிவா, இந்த பொண்ணு பாவம், ரொம்ப கஷ்டம். கதையை கேட்டால் நீனே ஃபீல் பண்ணுவேன். சரி, அது எதுக்கு, அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். அதை சொல்லி உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? கதையை கேட்டால் பாவமாக இருக்கும். சரி வா. சரி சொல்லு மீரா, எதுக்கு அவசரமாக பார்க்கணும்னு சொன்னேன்? ஏதோ முக்கியமான விஷயம்னு தெரியுது. என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதை உன் வாயாலே சொல்லிடு. அதான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன என் வாயாலே கேட்கணுன்னு? அதான் தெரிஞ்சு வச்சுட்டீங்க போல். எப்படி தெரியும்? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். அதை உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணணும்னு உனக்கே தெரியும். அப்புறம் என்னையே சொல்கிற பத்தியா? சொல்லு மீரா, இவ்வளோ தூரம் வந்துட்ட, சொல்கிறக்கு என்ன? சரி சிவா, சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மீரா, நிஜமா தானே சொல்கிற? அப்புறம் நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, நான் கடுப்பாயிருவேன் மீரா. உனக்கு ஓகே தானே இப்போ? எனக்கு ஓகே தான் சிவா. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இல்லைன்னா அந்த அசோக் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல என்னென்ன பொய் சொல்கிறாங்க. யார் யாரை விட்டோ லவ் பண்ணேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்னும் எத்தனை கதை சொல்ல போகிறாங்களோ, அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகே தானே? என்ன மீரா இப்படி கேட்டுட்ட? இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்போ சொல்லுவேன் எப்போ சொல்லுவேன்னு. சரி, அதையும் சொல்லிட்டல்ல, நாளைக்கு வந்துடுறீங்களா? சரி மீரா, நாளைக்கு வந்துடுறோம். ஆனால் உங்கள் வீட்டில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க. இப்போ தான் நம்ம நினச்சது ஒன்றா நடக்குது. நல்ல வேலை, எங்கே இவ வேணான்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை, நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் நம்புகிறா. பாவம் அந்த அசோக்கு உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு சொல்லிக்கிட்டுறா. நம்ம பொய் சொன்னாலும் நம்புகிறா. அது நம்ம லக்கு, நம்ம அதிர்ஷ்டம். நம்ம என்ன பண்ணுறது? போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ என்னமோ இப்போ நல்லது வந்து நடக்குது. அது வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்க வேண்டியதான். மனசு மாறுறதுக்குள்ளே நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் அதுக்குள்ளே அந்த கவி இந்த கவியா இல்லை வேறு கவியான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா அவள் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு டேஞ்சர் தான், நம்ம மாட்டிப்போம். அவளாக இருந்துச்சு, அவளுக்கு முதல்ல ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும். அவள் இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக விட வேண்டியதான். என்ன சிவா, அடிக்கடி தனியாக பேசுகிறீங்க, கனவு உலகத்துக்கு போயிடுறீங்க போல. என்னதான் நடக்குது? ஒன்றும் இல்லை மீரா, நாளைக்கு திடீர்னு வரணும்னு சொல்லிட்டியா, அதான் ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. பதட்டம் ஆயிடுச்சா? நான் ஒரு பொண்ணு, நானே சும்மா இருக்கேன். என்ன சிவா அது? இல்லை மீரா, நீ என்ன சொல்லுவேன்னு பயந்துக்கிட்டே இருந்தனா திடீர்னு இப்படி வந்து சொல்றியா, அது சந்தோஷத்தில் ஒரு மாதிரி. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. சரி, நாளைக்கு நான் ஷார்ப்பாக வந்துடுறேன். ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் பேசி வை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு கவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவளாம் எதுக்கு? அவளாம் வேணாம். நீங்கள் தான் சொன்னீங்க இன்னொரு நாள் பார்த்துக்கிறோன்னு, அப்புறம் எதுக்கு வேணாங்கிறீங்க? இல்லை, நாளைக்கு தானே உங்கள் வீட்டில் வந்து பேச போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, அதுவும் கரெக்டு தான். சரி சிவா, நான் கிளம்புறேன். இந்த கவி பேரை கேட்டாலே அவன் ஞாபகம் தான் வருது. எனக்கு என்னமோ மனசில் அவதான்னு தோணுது. ஏற்கனவே நம்மளை பார்த்துட்டா, அம்மாவே வந்து பார்த்துட்டு போயிருக்கா. அவங்க எங்கேயோ தான் பக்கத்தில் இருக்கா. இவ சொல்கிறது பார்த்தா ஒரு வேளை அவளாக இருக்குமோ? அவளாக இருந்து நாளைக்கு வந்துட்டா நான் என்ன பண்ணுறது? இவளுக்கு எதிர்த்த வீடுன்னு வேற சொல்கிறாளே, அவளாம் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மீரா கிட்ட ஃபோட்டோ கேட்டிருக்கலாம்ல. இந்த புத்தி முன்னாடியே வராமல் போயிடுச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டா ஏதாச்சும் தப்பாக நினப்பா. சரி, நாளைக்கு பார்த்துக்குவோம். கார்த்தி, எத்தனை தடவை தான் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? இப்போதானே கொடுத்தீனா? போதும், இதுக்கு மேலே குடிச்சேன்னா தண்ணியே வாமிட்டா வந்துடும். ஏய் சாதனா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? தண்ணி நல்லா குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, தண்ணி நல்லா குடி. அப்புறம் டாக்டர் என்னையே தான் இப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க. நான் என்னமோ உன்னை சாப்பாடு எதுவுமே கொடுக்காம பட்னியாக போடுற மாதிரி, அதனால தான் நீ வீக்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் நான் எவ்வளோ ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் நீ வளரவே மாட்டிக்கிறாயின்னு. என்னப்பா இது, எனக்கு போதும். சரி, தண்ணி போதுமா? அப்போ இரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துட்டேன், சாப்பிடு. டேய், இப்பதானே போன நீ, அதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டு தானே வந்திருக்க நீ. தண்ணி குடிச்சோன்னே எடுத்துட்டு வரணும்னு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். சரியான அழுத நீ. ஆனால் இப்போதானே தண்ணி குடித்தேன், அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்ப்பா.
அதெல்லாம் முடியாது. இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை பாட்டியை கூப்பிடவா? என்னால் சாப்பிட முடியல. ஏற்கனவே சாப்பிட்டது எனக்கு வயிறு ஃபுல்லாக துண்டு வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் சாப்பிட்டா வாமிட் தான் வரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்றேனே. நான் எப்போ கொடுத்தாலும் நீ இதே சொல்கிற, தொண்டை வரைக்கும் இருக்குது தொண்டை வரைக்கும் இருக்குன்னு. அப்படி நீ எவ்வளோதான் சாப்பிட்ற? அதெல்லாம் உள்ளக்க போய் செரிச்சிருக்கும். தண்ணி தானே குடிச்ச நீ, ஃப்ரூட் சாப்பிடல, சாப்பிடு. அதுக்கப்புறம் உனக்கு ஹெல்த்தியாக ஜூஸ் வேற போடணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. எல்லார் வீட்லையும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானே பச்சை சாப்பிட போகிறேன். நீ பசிச்சு சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் பசிக்கல பசிக்கல பசிக்கலன்னு ஆரம்பத்துலேருந்து இதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒழுங்கு மரியாதை சாப்பிட்றியா இல்லை பாட்டியை கூட்டிடுவா? பாட்டி வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. நான் வாட்டுக்கு எடுத்து சாப்பிடுன்னு உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பாட்டி இருந்தா வாய்க்கில் வச்சு திணிச்சிருவாங்க. எப்படி உனக்கு வசதி? கார்த்தி, இனி பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையாப்பா? இதில் எல்லாம் பாவம் பார்க்கக்கூடாதுடி. அதுக்கப்புறம் நீ தான் பின்னாடி கஷ்டப்படுவ. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் வலியை தாங்கிக்க முடியும். இப்படி சாப்பிடாம இருந்தீன்னா அப்புறம் உடம்பு வலி ரொம்ப வலிக்கும். இப்போ மட்டும் இல்லை, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் பார்த்து என்னால் கஷ்டப்பட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா சத்தானதாக சாப்பிடு. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? இல்லை கார்த்தி, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டுக்கனே. நீ இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் அந்த பக்கம் போனோன்னே அப்படியே வச்சுட்டு எனக்கு என்னன்னு படுத்துருவேன். கீழே தூக்கி தான் கொட்டணும். நான் நம்ப மாட்டேன். இல்லை கார்த்தி, கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன், ப்ராமிஸா. சரி, நான் மறுபடியும் வந்து பார்ப்பேன். நீ சாப்பிடலன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் டீலிங் எனக்கும் உனக்கும் இல்லை, உனக்கும் பாட்டிக்கும் தான். இதையே சொல்லி ஆனா நீ பயமுறுத்துற. ஆனா உனா பாட்டி பாட்டிங்கிற. பாட்டிக்கு என்ன கொம்பா இருக்கு? யாரும் என்னை கூப்பிட்டீங்களா? பாட்டி உங்களை கூப்பிடணும் தான் நினச்சேன். ஆனால் டான்னு நிற்கிற பாருங்க. 100 ஆயுசு உங்களுக்கு. இந்த பாட்டிக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. சொல்லு கார்த்தி, எதுக்கு என்னை கூப்பிடணும்னு நினைச்ச? நீ நினைச்சாலே நான் வந்துடுவேன். இவ எதுவும் மறந்து பிடிக்கிறாளா? சொல்லு. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னடி இப்போதான் பாட்டிக்கு கொம்புலாம் இருக்கான்னு கேட்டேன். பில்டப்பா பேசுனேன். இப்போ பாட்டியை பார்த்தோன்னே பம்முற. அவ்வளோ பயமா? அட போ கார்த்தி, நீ வேற. வீட்டில் சாப்பிடலனாவே பாட்டி குத்து குத்துன்னு குத்தி தான் ஸ்கூல் காலேஜெலாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி டயத்தில் சாப்பிடலன்னு சொன்னால் எனக்கு அது என்னாகும்? நீங்களும் கரெக்டாக நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க. நான் போகிற மாதிரி போகிறேன், பின்னாடியே வந்துருங்கன்னு சொல்லி வச்சுட்டு தானே வந்தீங்க. நான் எதுவும் சொல்லலப்பா. பாட்டிக்கு தெரிஞ்சிச்சோ என்னமோ, உன் லட்சணந்தே உங்களுக்கு தெரியும்ல. அதான் பார்ப்போம்னு பார்த்துருக்காங்க. நீ மாட்டிக்கிட்ட. இப்பாச்சும் சாப்பிடு. என்ன கார்த்தி, அவள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாளா? தெரியும், அவள் அப்படி தான் பண்ணுவா. இங்கே கொடு, ஒரு குத்து குத்தி விட்றேன். இல்லை பாட்டி, நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இப்போ சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல. போங்க நீங்கள் முதல்ல. சரி சரி, சாப்பிட்டா சரி. இல்லை சாப்பிடாம இருக்கியோ என்னமோன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கார்த்தி, இவ சாப்பிடலன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். சரிங்க பாட்டி, நீங்கள் வெளியிலே இருங்க. இவ சாப்பிடலன்னா பாட்டின்னு சொல்றதுக்குள்ள ஓடியாந்துருங்க. ஆனால் கார்த்தி, நீ இந்த பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பண்ணுறல்ல. பின்ன உன்னை சாப்பிட வைக்க வழி தெரியலையே. எதையாச்சும் ஒன்று பண்ணி தானே ஆகணும். பாட்டி தான் நமக்கு இருக்காங்க. பாட்டி தான் நமக்கு துருப்புச்சிட்டு. அவங்களுக்கு தான் நீ கொஞ்சம் பயப்படுவ. அதனால தான் சாப்பிட்றதுக்குலாம் உன்னை மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கு. ஆனால் பாட்டி பேரை சொன்னால் மட்டும் பம்முற. சரிப்பா, நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க. ப்ராமிஸா? ப்ராமிஸா கார்த்தி? சரி, அப்போ நான் நம்பி போகலாம்ல? சோப்பா, முடியல. இல்லடி, நீ பாட்டுக்கு சாப்பிடலன்னா பாட்டி இன்னைக்கு கொண்டே விடுவாங்க. பா சாமி, நான் சாப்பிட்டுட்டு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே சாப்பிட வரலட்னா? வேணாம், நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடு. நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் என் கொடுமை. கொடுங்க, நான் சாப்பிட்டு தொலைக்கிறேன். அதுக்கப்புறமே போங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணது இன்னைக்கு பண்ணியா, நேற்று பண்ணியா, அப்படி இப்படின்னு 1008 கொஸ்டின் வேறு கேட்பீங்க. உங்களுக்குலாம் நான் ஆளாக முடியாது. உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கும் என்னால் முடியாது. எனக்கு டயர்டாக இருக்குது. கொடுங்க, நான் சாப்பிட்டு பேசாமல் படுக்கிறேன். அப்படிவா செல்லக்குட்டி வலிக்கு? இதை முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா இவளை என்னாச்சு போயிருக்காதுல. பாட்டியும் வந்திருக்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் பாட்டி வந்தாதான் வேலை நடக்குது. ஆமாம், எல்லாத்துக்கும் எப்போ பார்த்தாலும் பாட்டி 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 பாட்டின்னே சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்தி எல்லாத்தையும் பட்டிங்கல்ல. இருங்க, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பாட்டியை வச்சு உங்களுக்கு நல்ல பாடம் கட்டுறேன். சரிங்க மேடம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க.